பட் இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி நம்மளோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக நம்மளோட பட் அனுமதி மூலியமா வேற ஒருத்தவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. பட் இதை உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியுற மாரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியில் நீங்கள் ஒரு ஹவுசிங் லோனும் இல்லைன்னா பர்சனல் லோனும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. அந்த ஹவுசிங் லோனும் பர்சனல் லோனும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கம்பெனிக்காரங்க உங்களோட கரெக்டாக நெட் ஒர்த்து கேட்பான். நெட் ஒர்த்துனா சரி, நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்குன்ட்டு டிரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குது, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சேலரி வாங்குறீங்கன்னா உங்களோட சேலரி அக்கௌண்ட்டில் உங்களுக்கு மாதம் எவ்வளோ வந்து சேலரி அக்கௌண்ட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து அவன் கேட்பான். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்மளே டைரெக்டாக போய் நம்மளோட அக்கௌண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்டாக எடுத்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அது தேவையில்லை. இந்த